கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வணக்கம் என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சேனலுக்காக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். முந்தைய தினத்தில் விசுவாசம் என்றால் என்னங்கிற தலைப்புல தேவ வசனங்களை தியானித்தோம். இன்றைக்கான தலைப்பு என்னவென்றால் விசுவாசத்தில் வளருதல். ஓகே, சோ நம்ம விசுவாசத்துல எப்படி வளருதுன்னு சொல்லி நம்ம இன்னைக்கு டீட்டெயிலா தேவ வசனங்களை தியானிக்க போகிறோம். சோ விசுவாசத்தில் வளருவது என்பது தேவனோட ஆழமாய் நம்பி அதிலேயே வளர்ச்சி அடைகிறதுதான் வாழ்நாள் பயணமா இருக்கும். அதுதான் நம்மளுடைய விசுவாசத்தில் வளர்வது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஒரு செடியை எடுத்துக்கிட்டீங்கன்னா, செடிக்கு தேவையானது என்னென்ன, தண்ணி வேணும், அதுக்கு சன்லைட் வேணும். அப்பதான் அது என்ன பண்ணும், பண்ணி ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணாதான் அது என்ன ஆகும், வளர முடியும். சோ அதே போல விசுவாசியின் வாழ்க்கையில எப்படி இருக்கும்னா, நமக்கு விசுவாசம் தேவை, அதோட கூட ஜெபம் தேவை, தேவனுடைய வார்த்தையை படிக்கணும், அதுக்கு ஏத்த மாதிரி கீழ்ப்படையணும், ஆராதனைகளை தவறாம கடந்து கொள்ளணும், மற்ற விசுவாசிகளோட ஐக்கியம் கொள்ளுவது, இது எல்லாமே தான் விசுவாச வாழ்க்கையில நம்மள வளர்க்கிறதா இருக்கு. சோ வாசிப்போம். 2 பேதுரு 3:18 வசனம். நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அறிவிலும் வளருங்கள். சோ நம்மளுடைய ரட்சகராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அறிவிலும் நம்ம வளரணும். தினம் வளர்ந்து கொண்டுதான் இருக்கணும். சோ நான் ரட்சிப்பு அடைந்துட்டேன், இனிமே எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லி இருக்கிறது கிடையாது. தினம் நம்ம விசுவாசத்துல வளரணும். சோ செகண்ட் ஒன், ஹவு ஃபெய்த் கம்ஸ். எப்படி விசுவாசம் நமக்குள்ள வருது? விசுவாசம் எப்படி நமக்குள்ள வருதுன்னா, விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்கறதுனாலதான் விசுவாசம் நமக்குள்ள வருது. அதோட கேட்கறது மட்டும் இல்லாம தேவனுடைய வார்த்தையை நம்புகிறதுனால விசுவாசம் நம்ம இடத்துல வருகிறது. ரோமர் 10:17 வசனத்தை வாசிப்போம். ஆகையால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும். சோ இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வருதுன்னா, ஒரு திருக்குறள் ஞாபகம் வருது. செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும்னு சொல்லி ஒரு திருக்குறள் ஞாபகம் வருது. சோ இந்த திருக்குறளோட அர்த்தம் என்னன்னா, செவிக்கு உணவு இல்லாத போது வயிற்றுக்குன்னு கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ செவிக்கு உணவுன்னா நம்ம கேக்குறது. சோ நமக்கு இப்ப குழந்தைங்களா எடுத்தோம்னா, பசங்க எல்லாம் லிசனிங் கெப்பாசிட்டி இருக்காது, அதிகமா லிசன் பண்ண மாட்டாங்க. சோ நிறைய பேரு மற்றவங்க பேசுறத கேட்கணும்னு நினைக்க மாட்டாங்க, நாம பேசுறதுதான் மத்தவங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனா விசுவாச வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தை அதிகமாய் கேட்கணும் அப்படின்னு தான் இந்த வசனம் சொல்லுது. ஆகையால் விசுவாசம் கேள்வியினாலே வரும். சோ அந்த கேட்கறதுனால நம்ம விசுவாசம் அதிகமாகும். அது மட்டும் அல்லாம அந்த கேள்வி தேவனுடைய வார்த்தையாலேயே வரும்னு சொல்லி கூட வசனம் சொல்லுது இல்லையா? சோ எங்க டீச்சர் ஒரு சொல்லுவாங்க, மாடு அசை போடுற மாதிரி அசை போட்டுட்டு இருக்கணும். நம்ம படிச்ச படிப்புகளை எல்லாத்தையும் என்ன பண்ணணும், அமைதியா இருக்கும்போது அதையே சிந்தித்து கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ மாடு அசை போடுவது என்றால் என்னன்னா, மாடுக்கு சேம்பர்ஸ் ஆஃப் ஸ்டொமக் இருக்கும், ஒரு 4 சேம்பர்ஸ் ஆஃப் ஸ்டொமக் இருக்கும், ரூமினன்னு சொல்லுவாங்க. சோ முதல்ல என்ன பண்ணும், கிரீன் பிளான்ஸ், கிரீன் லீவ்ஸ் எல்லாம் சாப்பிடும், கடிச்சு முழுங்கிட்டு ஒரு சேம்பர் ஆஃப் த ஸ்டொமக்ல அதை வைத்துட்டு ஓரமா ஒரு நிலடான இடத்த பார்த்து உட்கார்ந்துட்டு அது என்ன பண்ணுவோம், பிரிங் பேக் டு ஸ்வாலோட் ஃபுட். சோ ஸ்வாலோ பண்ண ஃபுட் எல்லாத்தையும் திருப்பி வாய்க்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா திருப்பி அசை போடும். அதே போலதான் விசுவாசியோட வாழ்க்கையும் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். எப்படின்னா, நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம், சர்ச்ல நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம், நிறைய மெசேஜஸ்ல யூடியூப்ல எல்லாம் நம்ம கேட்டது மட்டும் அல்லாம உட்கார்ந்து அதை தியானிக்கணும். நம்ம அமைதியா எப்பவும் இருக்கும்போது உட்கார்ந்து தியானிக்கணும். சும்மா நிறைய நேரம் டிவி பார்த்துட்டு வேஸ்ட் பண்ணுவோம். சோ அந்த நேரத்துல எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானித்து கொண்டே இருக்கணும். அதுதான் அசை போடுதல். சோ ஒரு வாட்டி நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞானஸ்தானம் பெற்றுட்டேன், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுட்டேன், என்னோட growth இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கக்கூடாது. டீச்சிங் லைஃப்ல கூட எங்க ஹெட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, டீச்சிங் இஸ் a learning process சொல்லுவாங்க. எவ்ரி டே நம்ம படிச்சுட்டே இருக்கணும், அப் டு டேட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போலதான் விசுவாச வாழ்க்கையும் நம்ம என்னைக்குமே வளர்ந்து கொண்டே இருக்கணும், தினமும் வளர்ந்து கொண்டே இருக்கணும். அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்லுகிறார். தேர்ட் ஒன், பிரேயர் அண்ட் ஃபெய்த். ஜெபமும் விசுவாசமும். சோ ஜெபமும் விசுவாசமும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கக்கூடியதா இருக்குது. சோ இந்த ஃபெய்த் நமக்கு என்ன கொடுக்குது, ஒரு கான்பிடன்ஸை கொடுக்குது, கடவுள் கிட்ட நம்ம எப்படி நெருங்குறதுன்னு சொல்லி ஒரு கான்பிடன்ஸை கொடுக்குது. அண்ட் பிரேயர் என்ன பண்ணுது, பிரேயர் தான் ஒரே வழி ஆண்டவர் கிட்ட நம்ம பேசுறதுக்கு.
நம்ம அப்பா கிட்ட பேசுறதுக்கு ஒரே வழி பிரேயர் மட்டும்தான். சோ நம்ம பிரேயர் பண்ணும்போது என்ன நினைக்கிறோம், நம்ம ஆண்டவர் மேல ரொம்ப நம்பிக்கையா இருக்கிறோம். நான் இதை பிரேயர் பண்ணிருக்கேன், எனக்கு கண்டிப்பா ஆண்டவர் இதை செய்வார், அவருடைய சித்தத்தின்படியா அவருடைய டைமிங்ல கரெக்டா எனக்கு செய்து முடிப்பான்னு சொல்லி ஆணித்தரமா நம்ம விசுவாசிக்கிறோம் இல்லையா? சோ அதற்கேற்ற வசனம் ஒண்ணு இருக்குது, மார்க் 11:24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். சோ நம்ம ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்கிறோமோ அவைகளை பெற்றுக்கொள்வோம், பெற்றுக்கொண்டோம்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கணும்னு இயேசுவானவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? சோ நம்ம ஏதோ ஜெபம் பண்றோம், ஏதோ ஆண்டவர் செஞ்சா செய்யட்டும், செய்யலன்னா போட்டோம் அப்படின்னு நம்ம விடக்கூடாது. கண்டிப்பா நம்ம விசுவாசமா இருக்கணும். கண்டிப்பா ஆண்டவர் எனக்கு இதை செய்வார், நான் பெற்றுக்கொள்வேன், நான் ஜெபிச்சிருக்கேன், ஆண்டவரை ஜெபத்துக்கு செவி கொடுப்பான்னு சொல்லி விசுவாசியங்கள்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. சோ ஜெபத்தின் மூலியமா தான் நம்மளுடைய ஃபெய்த் விசுவாசம் வளரும். சில ஜெபங்களுக்கெல்லாம் உடனே பதில் கிடைச்சிடாது, இட் டேக்ஸ் மெனி மந்த்ஸ் இயர்ஸ் கூட சொல்லலாம். சோ அந்த மாதிரி பதில் கிடைக்காத நேரத்துல என்ன பண்ணுவோம், நம்ம சோர்ந்து போயிடுவோம். அந்த சோர்வுதான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுகிறார். ஜெபத்துல கேட்டிருக்கோம்னா ஸ்ட்ராங்கா ஆண்டவர் இதை எனக்கு செய்வான்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், விசுவாசத்துல வளரணும்னு சொல்றாரு. சோ அப்போதான் ஆண்டவருடைய பிரசனத்தை அதிகமா உணர முடியும். அவருடைய கைடன்ஸ்ல லைஃபுக்கு ஏற்ற கைடன்ஸ ஆண்டவர் அப்பதான் நமக்கு கொடுக்க ஆரம்பிப்பார் இல்லையா? சோ பிரேயர் எப்படியா இருக்குது, நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் வித் காடுக்கும் நமக்கும் உள்ள உறவு அதிகமாய் பலப்படுத்துது. ஓகே, அப்போ நமக்கு ஒரு பீஸ், ஒரு சமாதானத்தை கொடுக்குது. நமக்கு யாருமே இல்ல, நம்ம கிட்ட பேசுறதுக்கு யாருமே இல்ல, எனக்கு இந்த தேவைகளை சந்திக்க யாருமே இல்லைன்னு நம்ம நினைச்சு கொண்டு இருக்கோம். ஆனா ஜெபத்துல எதெல்லாம் கேட்பீங்களோ அதெல்லாம் பெற்றுக்கொள்வீங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிற அந்த வார்த்தையை நம்ம படிக்கும் போதே நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு சமாதானமும் கான்பிடன்ஸும் நமக்குள்ள வருது. சோ அந்த நேரத்துல விசுவாசம் வளர்க்கப்படுது இல்லையா? நம்ம அதிகமாய் பிரேயர் பண்ண அதிகமாய் விசுவாசத்துல வளருவோம். சோ முதல்ல நம்ம லைஃப்காக நம்ம பிரேயர் பண்ணுவோம், விசுவாசமா கேட்போம். கேட்கும் போது என்ன ஆகும், நம்ம லைஃப்ல அற்புதங்களை ஆண்டவர் செய்வார். அப்புறம் நம்ம குடும்பத்தினருக்காக பிரேயர் பண்ணுவோம், அவங்க லைஃப்லயும் ஆண்டவர் அற்புதங்களே செய்வார். அதுக்கப்புறமா அந்த விசுவாசம் வளர செய்யும். அதனோடு மட்டும் இல்லாம உறவினர்களுக்காக நம்ம பிரேயர் பண்ணுவோம், அங்கேயும் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். இன்னும் அதிகமா விசுவாசத்துல நாம இன்னும் வளருவோம். அக்கம் பக்கத்தினருக்காக, தேசத்திற்காகன்னு சொல்லி இப்படியாய் நம்ம ஜெப வாழ்க்கை இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கும் போது நம்மளுடைய விசுவாச வாழ்க்கையும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதுதான் ஆண்டவர் உங்களிடத்துல இருந்தும் என்னிடத்துல இருந்தும் விரும்புகிறார். நம்மளுடைய ஜெப வாழ்க்கையும் நம்மளுடைய விசுவாசமும் அதிகமாகணும், நாளுக்கு நாள் அதிகமாகணும். அது குறைஞ்சிடக்கூடாது. என்னைக்குமே நம்மளுடைய கிராஃப், என்னைக்குமே விசுவாச கிராஃப் குறைஞ்சிடக்கூடாது. அது என்னைக்குமே ப்ரோக்ரஸ் ஆகி போயிட்டு இருக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். சோ இன்னைக்கு 3 டாபிக்ல நம்ம பார்த்தோம். க்ரோயிங் இன் ஃபெய்த், விசுவாசத்தில் வளருதல் எப்படிங்கிறத பார்த்தோம். அதற்கு கீழே எப்படி ஃபெய்த் வருது, எப்படி விசுவாசம் நமக்குள்ள வருதுங்கிறத பார்த்தோம். அப்புறம் பிரேயர் அண்ட் ஃபெய்த், ஜெபம் அண்ட் விசுவாசம் எப்படி ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்குதுங்கிறத பார்த்தோம். சோ மூன்றுமே நம்ம ஒரு விசுவாச வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்குது. சோ நம்ம சோர்ந்து போகாம ஜெபம் செய்வதற்கு இந்த மூன்றுமே நமக்கு ஒரு பேஸ்மெண்டா இருக்குது. சோ இத நம்ம என்னைக்கும் தியானித்து கொண்டே இருந்து ஆண்டவரிடத்தில் மகத்தான காரியங்களை பெற்றுக்கொள்வோம். அநேகருக்கும் ஆசீர்வாத வாய்க்காலாய் நாம ஜெபம் செய்வோமா? எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற பரலோக பரம பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்கு அவனுக்குனான கூடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எங்க 2-3 பேரு நாமத்தை நிமித்த கூடி இருக்கிறார்களோ அவங்க நான் வாசம் செய்வேன்னு சொன்னீங்களே அப்பா, இந்த இடத்துல நீங்க வாசம் செய்யற கிருபைக்கு அவனுக்குனான கூடி ஸ்தோத்திரம். இந்த சேனல்ல என்னோட வந்து ஆண்டவரை ஜெபிக்கிற சிறு பிள்ளைகள் ஆண்டவரே உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற, வாலிப பிள்ளைகள் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே அப்பா, பெற்றோர் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற, பெரியவர்கள் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற, சகோதர சகோதரி உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க தொட்டு பேர் பேர ஆசீர்வதிங்க. விசுவாசத்துல ஆண்டவரே அப்பா, சில சிச்சுவேஷன்ஸ்ல குறைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க தொடுங்கப்பா. ஆண்டவரே விசுவாசத்துல பலப்பட கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிற, ஜெபத்துல அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அவங்களோட விசுவாசத்தை அதிகரிக்க பண்ணுங்க. அவங்க ஜெபங்களுக்கு எல்லாம் ஆமேன் என்று நீங்க பதில் கொடுக்கும்படியா அவங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற கர்த்தாவே அப்பா, பெரிய காரியங்களை செய்யுங்க. துதி கன மகிமானத்தை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you all.